வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே ஒரு சாத்தியமான போர் தொடங்கினால் ஹெஸ்போல்லாவிடமிருந்து ஏவுகணைகளின் திறன்கள் பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தோம். இந்த காணொளியில் வேறு இரு விஷயங்களை பார்க்கலாம். அது ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்கள். வளமையான விமானப்படையற்ற ஹெஸ்போல்லாவின் வசம் ஒரு பெரிய தொகுதி ஆளற்ற விமானங்கள் உள்ளன. அவை அளவு, வடிவம் மற்றும் திறன் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. உத்தியோகபூர்வ அறிக்கைகளின்படி தற்போதைய போரில் ஹெஸ்போல்லா முதலில் வெடிகுண்டுகள் நிறைந்த ஆளற்ற விமானங்களை பயன்படுத்த தொடங்கியது கடந்த ஆண்டு நவம்பர் 2 அது கோலன் ஹைட்ஸில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ நிலையின் மீதான ஆளற்ற விமான தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காட்சிகள் ஹெஸ்போல்லாவின் டெலிகிராம் கணக்குகளில் வெளியிடப்பட்டன. அந்த தாக்குதலில் 2 துருப்புகள் காயமடைந்ததாக பின்னர் IDF தெரிவித்தது. அந்த தாக்குதலுக்கும் அதைத் தொடர்ந்து பின்னாட்களில் நடந்த பிற தாக்குதல்களிலும் பயன்படுத்தப்பட்ட ஆளற்ற விமான வகை பெரும்பாலும் ஈரானிய அபாபில்-T ஆளற்ற விமானமாகவோ அல்லது அதன் மாதிரியாகவோ இருக்கலாம் என்று அவற்றின் உருவ அமைப்பிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ரக ஆளற்ற விமானங்கள் கிட்டத்தட்ட 40 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களுடன் சுமார் 125 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியவை. அது சுமாரான தாக்குதல் ஆளற்ற விமான ரகம்தான். பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ரகம் அல்ல. மே மாதத்தின் நடுப்பகுதியில் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய படைகள் ரஃபா நகரை ஆக்கிரமித்த பின்னர் ஹெஸ்போல்லா மிகவும் மேம்பட்ட பதிப்பை வடக்கு இஸ்ரேல் தாக்குதல்களில் பயன்படுத்த தொடங்கியது. அதில் 2 ராக்கெட்கள் இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் அதன் உடல் பகுதியில் வெடிபொருட்களும் உள்ளது. இலக்கை நோக்கி 2 ராக்கெட்களை சுடவும் அதன் பின் உடல் பகுதி இலக்கின் மீது மோதி வெடிக்கவும் முடியும். இந்த ஆளற்ற விமான வாகனம் முதலில் மே 16 எல்லைக்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய இராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் 3 துருப்புக்கள் காயமடைந்ததாக IDF கூறியது. ஈரான் தான் ஹெஸ்போல்லாவின் முக்கிய ஆயுத சப்ளையர் என்றாலும் சமீபகால ஆண்டுகளில் ஹெஸ்போல்லாவற்றை சொந்தமாக தயாரிக்க முடியும் என்று அதிக தன்னம்பிக்கை அடைந்துள்ளது. நஸ்ரல்லா 2022 இன்று நாங்கள் லெபனானின் நீண்ட தூர வீச்சுள்ள ஆளற்ற விமானங்களை உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளோம் என்று ஒரு தொலைக்காட்சி உரையில் கூறினார். அதை கடந்த ஜூன் மாதத்தில் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த மேம்பட்ட ஆளற்ற விமானங்களை விட சாதாரணமாக வெளியே வாங்கக்கூடிய வர்த்தக ரீதியான ஆளற்ற விமானங்களையும் அவர்கள் பயன்படுத்துவது உண்டு. ஹெஸ்போல்லா வர்த்தக ரீதியான ஆளற்ற விமானங்களை உளவு பார்க்கவும் இஸ்ரேலின் விமான பாதுகாப்பில் உள்ள இடைவெளிகளை சோதிக்கவும் பயன்படுத்தியது. ஜூன் பிற்பகுதியில் ஒரு ஆளற்ற விமானம் ஹைஃபாவில் பல மணி நேரம் கண்டறியப்படாமல் பறந்து மூலோபாய தளங்களின் காட்சிகளை பதிவு செய்தது. அது பெரும்பாலும் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஹூட்-1 ஆளற்ற விமானம் என்று நம்பப்படுகிறது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆளற்ற விமான மாதிரியை ஹெஸ்போல்லா உறுதிப்படுத்தவில்லை. வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துவதில் முன்னோடியற்ற அமைப்பு என்றுதான் கூற வேண்டும். அரசு இராணுவங்களே வான் பாதுகாப்பு பலத்தை கொண்டுள்ள நிலையில் ஹெஸ்போல்லா போன்ற அரசு சாராத அமைப்பு வான் பாதுகாப்பு திறன்களை கொண்டிருப்பது அசாதாரணமானது. இது ஹெஸ்போல்லாவின் போருக்கான தயார் நிலையின் அளவை குறிக்கிறது. ஹெஸ்போல்லா இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி உள்ளது. குறிப்பாக ஈரானில் தயாரிக்கப்பட்ட 358 விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் அதற்கு பயன்படுத்தப்பட்டன. 358 விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வான் பாதுகாப்பு சாதனம் என்று கூற முடியாது. இது நெதர்லாண்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் டிட்டான் AMT வர்த்தக என்ஜினில் இயங்குவது பின்னர் தெரிய வந்தது. ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் மற்றும் சில ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களிடமும் 358 விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளன. ஆனால் ஹெஸ்போல்லா குறைந்தது 2 சந்தர்ப்பங்களில் வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தியதாக தெரிய வருகிறது. ஈரானிய தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனம் சயாட்-2Z ஹெஸ்போல்லாவால் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட 90,000 அடி தொலைவில் உள்ள இலக்குகளை அடையக்கூடிய ரேடார் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை சயாட்-2Z வான் பாதுகாப்பு சாதனம் ஏவக்கூடியது. ஆனால் இதுவரை விமானிகளால் இயக்கப்படும் இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு எதிராக அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் இதுவரை ஒரு தடவை கூட பயன்படுத்தப்படவில்லை. ஹெஸ்போல்லா அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை கொண்டு சுட்டு வீழ்த்தியதும் இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்களை தான். ஹெஸ்போல்லாவின் இத்தகைய திறன்கள் இஸ்ரேலின் வான் மேன்மைக்கு ஒரு தனித்துவமான மற்றும் அசாதாரணமான சவாலாக இருக்கலாம். ஹமாஸை விட ஹெஸ்போல்லா மிகவும் சிறந்த ஆயுதங்களை கொண்டுள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஜூன் தொடக்கத்தில் ஒரு மூத்த தளபதி கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹெஸ்போல்லா 150 ராக்கெட்கள் மற்றும் 30 ஆளற்ற விமானங்களை ஒரே நேரத்தில் ஏவியது.
அதுதான் வடக்கில் இருந்து இஸ்ரேல் மீதான முதலாவது மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தது. கடந்த வாரம் ஹெஸ்போல்லாவின் மற்றொரு தளபதி மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க லெபனானில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்களை ஏவியது. ஒரு முழுமையான போரில் நூற்றுக்கணக்கான சிறிய ராக்கெட்கள் ஒரே நேரத்தில் ஏவப்படும் இந்த செறிவூட்டல் தாக்குதல்கள் இஸ்ரேலின் அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறலாம். காசாவில் நடந்த போரின் போது இஸ்ரேலியர்கள் ஏற்கனவே நிறைய அயன் டோம் இடைமறிப்பு ஏவுகணைகளை செலவழித்துள்ளனர். அவற்றில் எத்தனை மீதம் உள்ளன என்பது முக்கியமான கேள்வி. ஈரானிய தயாரிப்பு ஃபதே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இதுவரை ஹெஸ்போல்லாவால் இஸ்ரேலின் வடபகுதியை நோக்கி ஏவப்பட்டதில்லை. ஆனால் அந்தரக ஏவுகணைகள் ஹெஸ்போல்லாவிடம் இருக்க வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இந்த ஏவுகணைகளுக்கு எதிராக டேவிட் ஸ்லிங் மற்றும் அரோ வான் பாதுகாப்பு சாதனங்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை போர் தொடங்கிய பின்னரே தெரிந்து கொள்ள முடியும். இந்த இரு சாதனங்களும் முறையே நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கான இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள். லெபனானில் இந்த ஏவுகணைகள் ஏவுவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அவற்றை ஐடிஎஃப் கண்டறிந்து கண்காணிக்க முடியுமா? அதற்கு சாத்தியம் உள்ளது. அதே நேரத்தில் நாம் அறியாதவை நிறைய உள்ளன. மற்றொரு காணொளியில் இஸ்ரேலின் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்கள் பற்றி பார்க்கலாம்.